நீங்கள் முதல்ல சொன்னீங்க அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. காங்கிரஸ்காரர் போய் பார்க்குறாரு, ஒரு மூத்த தலைவரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸும் இணங்கும் என்றால் திமுக கூட்டணியில் இருக்கின்ற மற்ற கட்சிகளும் அது போன்ற எண்ணம் கொள்ள வாய்ப்பு இருக்கு. பின்னால் வருவாங்க, சின்ன சின்ன கட்சிகளும் எல்லோரும் வரலாம். அது என்ன வேணால் நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். என்ன தேர்தல் இன்னும் 6 மாதம் இருக்குது, அப்படியே அரசியல் சூழல்கள் மாறலாம், கூட்டணிகள் மாறலான்னு எல்லோரும் வாயத்தரன்னு சொல்லிட்டாங்களே. நான் என்னன்னு சொல்லிட்டாரு, கடம்பூர் ராஜ் ஒரு பக்கம் சொல்கிறாரு, இப்படி எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏபிஎஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால் எல்லோரும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நமக்கும் தெரியலை, இருக்கலாம், நடக்கலாம். ஏன்னா அதை பற்றி இப்போவே நம்ம பெரிய யூகம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த நிகழ்வினால் என்ன விஜய்க்கு நிச்சயமாக தற்காலிகமாக ஒரு பாதிப்பு என்றாலும், சட்ட ரீதியாகவோ என்ன சில ஒரு குற்றச்சாட்டுகளோ வந்தாலும் என்ன மீறி வருவதற்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகமாகுது. அதனால் மக்களும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால், திட்டமிட்டு செய்யப்படுவதாக ஆளுங்கட்சியை பற்றி என்ன புரிதல் என்பதாக போகும். நீதிமன்றத்தில் தான் நாளை என்ன அவங்க கொடுக்க போகிறாங்க, சிபிஐ விசாரணைன்னு கொடுத்துட போகிறாங்களா இல்லையா, அல்லது உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டலில் ஒரு எஸ்ஐடின்னு போட போகிறாங்களா என்ற விஷயங்களெல்லாம் வரப்போகுது. அதனால் அதற்கு பிறகு அது ஒரு சமபலனுடன் வரக்கூடிய சமன்படுத்தப்படும் ஒரு நிகழ்வுகள் நமக்கு தெரிய முடியும்.